வேப்ப மரம் இல்லைங்கிறது காக்கா இல்லைங்கிறனால தான் வேப்ப மரம் இல்லைங்கிறான். காக்கா காட்டுல இல்ல. காட்டுல இல்லை, ஓஹோ. அது ஊர் பறவை. மனிதர்கள் வாழாத இடத்தில் காக்கை வாழாது. மனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பறவை. அதனால காக்கை அது எந்தெந்த பழங்களை சாப்பிட்டுட்டு எச்சம் போடுதோ அந்த எல்லைக்குள்ள தான் வேப்ப மரம் வரும். அது உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, அதனால இங்க வரல அப்படின்னா. அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் கேரளா, கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற காடுகள், ஆந்திரா காட்டு பகுதி, ஒசூர் காட்டு, எல்லா இடத்துக்குமே நான் போய் பார்த்துருக்கேன். வேப்ப மரம் எங்கேயுமே இல்லை. ஊரை ஒட்டி இருக்கிற ஒரு கிலோமீட்டர் அந்த தூரம் வரைக்கும் தான். வேப்ப மரத்தை பார்த்தா ஊர் வந்துருச்சுன்னு சொல்லிடலாம். ஊர் வந்துருச்சுன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி காக்கா சத்தம் கேட்டோம்னாலும் நம்ம ஊர் வந்துருச்சு அப்படின்னு உறுதியா சொல்லிடலாம். இது அடுத்த ஒரு 10 வருஷமா நம்ம தேடி தெரிஞ்சிட்டது. அப்புறம் பல்லு விளக்குறதுக்கு வேற வழி ஒன்று. அப்புறம் அங்கிருந்து புது பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் கோல்கேட் பேஸ்ட், ப்ரஷ் ஒன்று கொடுத்தாங்க, குளிக்கிற சோப்பு வச்சிருக்காங்க, எல்லாமே இருக்கு. அப்பதான் அந்த அவங்க வச்சு